அவர்களை வட இலங்கை தனியார் சுற்றுலா சேவை சங்கத்தின் தலைவர் சிவபுரன் அவர்களை பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பார்லிமெண்ட் உறுப்பினர் இளங்கோவன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். யாழ் மாவட்ட செயலாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறும் அதற்கான கௌரவிப்பினை யாழ் மாவட்ட தனியார் சிற்றூர் சங்கத்தின் இணையத்தின் செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வடமாகாண வீதி பயணிய போக்குவரத்து அதிகார சபையின் விமலேஸ்வரன் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அவர்களை பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வடமாகாண போக்குவரத்து அதிகார சபையின் கௌரவிக்குமாறு என்கிறதை ஆரம்பித்து வைக்குமாறு மிகவும் ஆனந்தோடு அழைக்கின்றோம். பக்கத்தில் போகமான அவர்களுக்கு பாடசாலை ஆசிரியர்கள் அவர்களையும் யாழ்ப்பாணம் செல்லுள்ள மாணவர்கள் மண்ணில் பேருந்து இருந்தாலும் படிக்கிற மாணவர்கள் நல்ல பேருந்தில் இருந்தாலும் நம்மோடு வருகிறார்கள். நான் பொறியியலாளர் விமலேஸ்வரன், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையிற தலைவராக இருக்கிறேன். இதில் இன்றைய நாள் ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான நாள் என்னென்றால் சிசுசரிய என்ற போர்வையில் நீண்ட காலமாக பெயர் மட்டும் காணப்பட்ட விடயத்தை தற்போதைய அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதாவது சிசுசரிய என்பது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் இதில் ஏறலாம் மற்றும் பிரயாணிகள் இதில் ஏற முடியாது. ஏறினால் அதுக்குரிய மானியங்கள் வழங்கப்படாது. அதனால் இது முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உசைனில் ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வரையும், உசைனில் ஆரம்பிக்கப்பட்டு பருத்தித்துறை வரையும் 2 பஸ் சேவைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாக இந்த விடயம் மாண்புமிகு அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்களின் நீண்ட நாளாக அவர் வட மாகாணத்தில் இப்படி ஒரு சேவை உண்மையாக அந்த மேப்பை எடுத்து பார்த்தா சேவை உள்ள மேப்பில் வட மாகாணத்தில் எந்த புள்ளியுமே மார்க் பண்ணி இருக்காது.
அந்த புள்ளி உடனடியாக வரணுமென்றது அவருடைய பெரிய ஒரு விருப்பாக இருந்தது. அதுக்கிணங்க இன்று அது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமென்று நம்புகிறோம். எங்களோட சந்திரசேகரன் மாண்பு அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லுவார். இந்த விடயத்தில் இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விடயம் அல்ல. ஆனால் இலங்கையிலே முதல் தடவையாக பெற்றோர் பிள்ளை பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்ற விடயத்தை இந்த ஸ்பெஷல் கார்ட் மெஷின் ஒன்று பூட்டியிருக்கிறார். இது உண்மையாக இந்த பெருமை திரு வித்தகன் அவர்களே சாரும் அவரே முன்னெடுத்து இதை செய்திருக்கிறார். இந்த கார்ட்டை பிள்ளைகள் மெஷினில் டச் பண்ணுற நேரம் பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் போகும், பிள்ளை பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு சொல்லி. இறங்குற நேரமும் இதே மாதிரி அவையை டச் பண்ணிக்க பஸ்லேருந்து இறங்கிட்டாங்க, பாடசாலைக்குள்ளே போகிறாங்கன்ற மெசேஜ் பேரண்ட்ஸுக்கு போகிறதால இது உண்மையாக ஒரு சேஃப்டி என்ற விடயத்தை பொறுத்தவரையில் இப்போ இந்த நாட்களில் அது சரியான முக்கியமாக காணப்படுது. மற்றது நாங்கள் ஒரு 20 சேவைகள் 2 சேவை ஏற்கனவே வவுனியாவில் ஆரம்பித்திருக்கிறோம். சிசு சரியன்ற இதன் கீழ், அதாவது பிள்ளைகள் ஆசிரியர்கள் சரியான விதத்தில் நல்ல மனநிலையோடு பாடசாலையை அடையணும் என்பதுதான் இந்த சேவையுடைய முக்கியமான விடயம். அத்தோடு மாணவர்களுக்கு அரைவாசி காசு தான் அறவிடப்படும். மிகுதி அரசாங்கத்தினால் மானியம் அடிப்படையில் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் முக்கியமாக திரு வித்தகன் அவர்களுக்கு எங்களோட அதிகார சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள், மகிழ்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதுநாள் வரைக்கும் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், சிசுசரி என்கின்ற அந்த பஸ் சேவை பெயர் பலகைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டாக இருந்தது. சிசுசரி என்றால் என்னவென்று தெரியாத அளவு கூட மக்கள் இருந்தார்கள். ஆனால் சிசுசரி என்பது உண்மையிலேயே பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டுக்குமான ஒரு சேவை. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு கடந்த வாரம் நாங்கள் வவுனியாவில் ஆரம்பித்தோம். இன்று நாங்கள் கொடிகாமத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதாவது இது யாழ்ப்பாணத்திற்கும் அதே போன்று பருத்தித்துறைக்குமான சேவை. அப்போ இந்த சேவையில் விசேடமாக பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மாத்திரமே இதில் கலந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் பஸ்ஸில் ஏறுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியம் சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். அந்த வகையில் இதுநாள் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்கு மிகவும் கஷ்டமாக கடினமாக இருந்த தங்களுடைய போக்குவரத்து சேவை சீரான முறையில் செய்வதற்கும் அதே நேரத்தில் பாடசாலைக்கு உரிய நேரத்தில் செல்வதற்கும் அது மாத்திரமல்ல இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இதில் பணம் செலுத்துவதற்கோ அல்லது வேறு எதுவும் செலுத்துவதற்கு தேவையில்லை. அதாவது அவர்களுக்கான ஒரு கார்டு சிஸ்டம் இருக்கின்றது. அந்த கார்டை அதில் அழுத்துகின்ற பொழுது பிள்ளை எத்தனை மணிக்கு பஸ்ஸில் ஏறினால் என்பது தெரிய வரும். பிறகு மறுபடியும் ஏறும்போதும் கூட எத்தனை மணிக்கு பிள்ளை மறுபடி பஸ்ஸில் ஏறியிருக்கிறார் என்ற தகவல்கள் குறுஞ்செய்தியாக எங்களுடைய ஃபோன்களுக்கு வரும். அந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் இதில் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்தையும் ஒரு சீரான சேவையாக செய்வதையும் இதில் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சிசுசரிய இன்றையிலிருந்து உண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு மகிழ்ச்சிகரமான சேவையை வழங்க ஆரம்பித்திருக்கின்றது என்பதை நாங்கள் விஷயமாக கூறிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சேவையை செய்வதற்கு மேலே இதற்குரிய அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக் அவர்கள் மிகவும் இதற்காக வேண்டி சிரமப்பட்டிருக்கின்றார், கஷ்டப்பட்டிருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய தலைவர் வடமாகாண போக்குவரத்து சபைக்கான தலைவர் விமலேஸ்வரன் அவர்களும் இதில் ஒரு அக்கறையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோருடைய ஒத்துழைப்பின் கீழ் மிகவும் ஆரோக்கியமான வளமான ஒரு சேவையை வழங்குவதற்கு முடியுமாக இருக்கும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.